வணக்கம், வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பிஜிடிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிஜிடிஆர்பிக்கான ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் வந்து மொத்தம் 10 யூனிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. 10 யூனிட்ஸ்லேருந்து 10 மார்க்ஸுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதில் நம்ம இன்னைக்கு யூனிட் 4 என்ன டைட்டில் அப்படின்னா இந்தியன் பாலிட்டிக்ஸ். ஸோ இந்த இந்தியன் பாலிட்டியிலிருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அதை பற்றி நாம் இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1 அசர்ஷன் என்ன அப்படின்னா, the preamble of the Indian Constitution is not legally enforceable. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை வந்து சட்ட ரீதியாக அமலாக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி த கைடிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் philosophy ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது என்ன காரணம் அப்படின்னா, அது அரசியலமைப்போட வழிகாட்டும் தத்துவங்கள் மற்றும் தத்துவார்த்தங்களை மட்டுமே கொண்டுள்ளது. அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை சட்ட ரீதியாக நம்ம அமலாக்க முடியாது அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன, முகவுரைன்னு சொல்லுவோம். அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு முன்னுரை. அந்த முன்னுரை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வழிகாட்டும் நட்சத்திரம் போன்றது. அது நாட்டோட பயண திசையை மட்டும் காட்டும். ஆனால் அந்த பயணத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ அதிகாரத்தை அது வழங்குவதில்லை. அதுதான் முன்னுரை. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்தது எல்லாம் வந்து சட்டப்பூர்வம் நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது. அதாவது அரசியலமைப்போட ஏதேனும் ஒரு சட்டம் அல்லது பிரிவு அது வந்து தெளிவற்றதாக இருந்தது அப்படின்னா அதை விளக்குவதற்கு வேணால் நீதிமன்றங்கள் என்ன பண்ணலாம், இந்த முன்னுரையை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டியாக மட்டும்தான் இந்த பிரியாம்பிள், அதாவது முன்னுரை அப்படிங்கிறது வந்து ஒரு வழிகாட்டியாக, முக்கிய வழிகாட்டியாக மட்டும்தான் இது செயல்படுகிறது. இந்த முகவரியை நம்ம அரசியலமைப்போட ஆன்மான்னு நம்ம சொல்லலாம். இது அரசியலமைப்போட நோக்கத்தையும், அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட நோக்கம் என்ன, லட்சியம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது. அரசியல் நிர்ணய சபையின் தொலைநோக்கு பார்வை, இந்தியாவோட எதிர்காலத்தை பற்றிய அவர்களுடைய கனவு, அதெல்லாம் வந்து பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த பிரியாம்பிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக வழக்குகள்லாம் நிறைய போடப்பட்டது. அந்த மாதிரி 1960ஆம் ஆண்டு வந்து உச்சநீதிமன்றம் வந்து அளித்த ஒரு தீர்ப்பில் பார்த்தோம் அப்படின்னா, முன்னுரை அப்படிங்கிறது அரசியலமைப்போட ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வந்து அளித்தது. முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் அது சட்ட ரீதியாக அமலாக்க முடியாது என்ற கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்தியது. முன்னுரையில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி போன்ற உயர்ந்த லட்சியங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவற்றை வந்து எப்படி சட்டப்பூர்வமாக அணுகுவது அப்படிங்கிற வழிமுறைகள் வந்து அதில் இல்லை. ஸோ அதனால் இந்திய அரசியலமைப்போட முன்னுரையானது பார்த்தோம் அப்படின்னா வழிகாட்டும் நோக்கங்களையும் தத்துவங்களையும் மட்டுமே விளக்குகிறது. இது ஒரு சட்ட பிரிவாகவோ அல்லது சட்ட விதிகளின் தொகுப்பாகவோ இது கருதப்படுவதில்லை. அப்போ ஏ தான் சரியானுடைய. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே உண்மை. மேலும் ஆர் என்பது ஏவின் வந்து சரியான விளக்கம். அதுதான் வந்து சரியான விடை. அடுத்து 2வது வினா, which of the following rights is available only to Indian citizens? கீழ்கண்ட உரிமைகளில் எது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் நம்மளுக்கு. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இது ஆர்டிகல் 14, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம், இது பிரிவு 19 சார்ந்தது. அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு உரிமை, இது பிரிவு 21 கீழ். அடுத்து ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் கன்விக்ஷன் அஃபென்சஸ், அதாவது குற்றங்களுக்கான தண்டனைக்கு எதிரான பாதுகாப்பு, இது பிரிவு 20 ஆர்டிகல் 20. ஸோ இதில் வந்து எது வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வந்து வழங்கப்படுகிறது? ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னா பி தான் சரியான விடை. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஆர்டிகல் 19. அதாவது இந்த இந்திய அரசியலமைப்போட பிரிவு 19 ஆனது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த பிரிவு வந்து பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம், அமைதியான முறையில் கூடுவது, சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்கள் அமைப்பது, இந்தியாவின் எங்கும் சுதந்திரமாக, இந்தியாவில் நம்ம எங்கே வேணால் சுதந்திரமாக நடமாடலாம், எங்கே வேணால் வசிக்கலாம் அப்படிங்கிற உரிமையும் மற்றும் தொழில் செய்வது, இந்த மாதிரி 6 அடிப்படை உரிமைகளை வந்து இந்த ஆர்டிகல் 19 வந்து கொடுக்குது. இந்த உரிமைகள் வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பிரத்யேகமானவை, வெளிநாட்டவர்களுக்கு இது இல்லை. இந்திய அரசியலமைப்பின் மற்ற பிரிவுகள் வந்து சில உரிமைகள் வந்து அனைவருக்கும் வந்து கொடுக்கப்படுகிறது. அதில் பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 15, பிரிவு 16, 19 இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சில உரிமைகள் மற்றவங்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. இந்த பிரிவு 19 ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கருத்து சுதந்திரம் ஒரு மக்களாட்சி நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. ஸோ இது ஒரு குடிமகன் தனது சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்தவும், அரசாங்கத்தின் கொள்கைகளை விமர்சிக்கவும், அரசோட செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கவும் வாய்ப்பை அளிக்கிறது.
ஸோ இதன் மூலமாக அரசாங்கம் மக்களுக்கு பொறுப்புடையதாக இருக்கிறது. ஸோ இந்த சுதந்திரம் வந்து மக்களாட்சி வலுப்பெறுவதற்கு ரொம்ப உதவியாக வந்து இருக்கு. இருப்பினும் இந்த உரிமைகள் வந்து நாட்டோட பாதுகாப்பு, பொது ஒழுங்கு, நன்னெறி போன்ற காரணங்களுக்காக இந்த உரிமைகள் வந்து சில கட்டுப்பாடுகளை வந்து விதிக்க முடியும். சரி, அடுத்து மற்ற இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொன்னோம் இல்லையா, ஆப்ஷன் ஏ. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது சட்டத்தின் சமமான பாதுகாப்பு. ஸோ இதன் இந்த பொருள் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நபராக இருந்தாலும், அவர் குடிமகனாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டவராக இருக்கலாம், அப்படி இருந்தாலும் அவர் என்னது, சட்டத்தின் முன்னாடி அவரும் சமமானவராக கருதப்படுகின்றார். அதுதான் வந்து அப்போ வெளிநாட்டவருக்கும் இது பொருந்தும். அடுத்ததான் சி என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிவு 21, அதாவது வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு. ஸோ சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைக்கு ஏற்ப ஒருவருடைய உயிர் அல்லது தனிப்பட்ட சுதந்திரம் வந்து பறிக்கப்படக்கூடாது. ஸோ இது மிகவும் ஒரு பரந்த உரிமையாக கருதப்படுகிறது. இந்த அதை எடுத்துக்காட்டு கண்ணியமான வாழ்க்கை, தூய்மையான சுற்றுச்சூழல், சரியான மருத்துவ உதவி, இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும், வெளிநாட்டோருக்கு கிடைக்கணும், நம்மளுக்கும் கிடைக்கணும். ஸோ அது வந்து பிரிவு 21 குறிப்பிடுகிறது. அடுத்து பிரிவு 20 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் ஆப்ஷன் என்ன, இது என்ன சம்பந்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா, குற்றங்களுக்கான தண்டனைக்கு எதிரான பாதுகாப்பு அப்படிங்கும்போது, ஒரு நபர் செய்த குற்றத்திற்காக அவர் தண்டிக்கப்படும் பொழுது சில பாதுகாப்புகளை இந்த பிரிவு வந்து வழங்குகிறது. அதாவது ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வந்த பிறகுதான் வந்து செய்யப்பட்ட குற்றத்திற்கு மட்டுமே தண்டனை வழங்க முடியும். ஸோ இந்த உரிமைகள் வந்து குற்ற வழக்கு சம்பந்தமான அனைத்து நபர்களுக்குமே பொருந்தும். ஸோ இது வந்து வெளிநாட்டவருக்கும் பொருந்தும். ஸோ இதில் வந்து நம்ம இந்திய குடிமக்களுக்கு கொஸ்டின் அதுதான், இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கப்படும் உரிமை என்ன, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. அப்போ பி தான் வந்து சரியானபடி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஆர்டிகல் 19. அடுத்து தேர்டு கொஸ்டின் என்னன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அதிலிருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேட்ச்சு என்ன அப்படின்னா, லிஸ்ட் ஏ பி அப்படின்னு வகைப்படுத்திருக்காங்க, பட்டியல் ஏபின்னு. யூனிஃபார்ம் சிவில் கோட், சீரான பொது சிவில் சட்டம். ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ், அதாவது சர்வதேச அமைதியை வந்து மேம்படுத்துதல். ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், கிராம பஞ்சாயத்துக்களை ஒழுங்கமைத்தல். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், சம வேலைக்கு சம ஊதியம். ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான சரியான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பி, அதுதான் வந்து சரியான விடை. ஸோ இது என்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீரான பொது சிவில் சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை, அதாவது திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை, தத்தெடுத்தல் உருவாக்குவதை வந்து வலியுறுத்துகிறது. இதுதான் வந்து பொதுவான சிவில் சட்டம். ஸோ இதை குறிப்பிடுவது என்ன அப்படின்னா பிரிவு 44. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த பிரிவுனா, நமக்கு இந்தியன் பாலிட்டி அப்படிங்கும்போது நிறைய கொஷின்ஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய டாபிக் தான் அது, ரொம்ப லார்ஜ் ஏரியா. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மாடல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்ம நிறைய படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ சீரான பொது சிவில் சட்டம் வந்து பிரிவு 44 கீழே வருது. அடுத்ததாக சர்வதேச அமைதியை மேம்படுத்துதல், இது வந்து பிரிவு 51 கீழ் வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுறதுக்கும், நாடுகளிடையே நீதியான மற்றும் மரியாதைக்குரிய உறவுகளை பேணுவதற்காகவும் சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்கவும் பாடுபட வேண்டும் என்று இந்த சர்வதேச அமைதியை மேம்படுத்தும் பிரிவு 51 கூறுகிறது. ஸோ அதுக்கு பிரிவு 51 தான் சரியான விடை. அடுத்து கிராம பஞ்சாயத்துக்களை ஒழுங்கமைத்தல், அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், இது பிரிவு 40 அதன் கீழ் வருகிறது. அதாவது கிராம பஞ்சாயத்துக்களை அமைத்து சுய அரசு அலகுகளாக செயல்பட தேவையான, சுயமாக அவங்க செயல்படுறதுக்கு தேவையான எல்லா அதிகாரங்களையும் வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பிரிவு 40 வந்து குறிப்பிடுகிறது. அடுத்த சம வேலைக்கு சம ஊதியம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், இது வந்து 39 டியில் இருந்து 43 வரைக்கும் நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து 43, இதுதான் வந்து சரியான விடை. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலாளர்களின் வாழ்வாதார ஊதியம் மற்றும் வேலை செய்வதற்கான நிலைமையை பற்றி குறிப்பிடுகிறது. எனவே இது சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறதோடு இது தொடர்புடையது. இது நம்ம 39 டி அப்படின்னு கூட இதில் வரும், இதுவும் சேர்ந்து தான் இதில் வருகிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 பிரிவுகளுமே எதன் கீழே வருதுன்னா, இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதன் கீழே வந்து அமைந்துள்ளது. சரி, அது என்ன டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்திய அரசாங்கம் சட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்கும் போது பின்பற்ற வேண்டிய சில அடிப்படை வழிகாட்டுதல்கள் மற்றும் லட்சியங்களை பற்றி குறிப்பிடுகிறது. இவை வந்து இந்திய அரசியலமைப்போட பகுதி 4 பார்ட்டுன்னு சொல்லுவோம். பார்ட் 4 அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா,
36லேருந்து 51 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுது. இதோட முக்கிய நோக்கம் என்ன? சமூக மற்றும் பொருளாதார நீதியை நிலைநாட்டி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அதை உருவாக்குறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக வந்து இருந்தது. இந்த நெறிமுறைகள் பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றத்தால் வந்து சட்ட ரீதியாக அமல்படுத்த முடியாது. அதாவது நான் ஜுடிஷியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நெறிமுறைகளை வந்து அமல்படுத்துவதற்காக நீதிமன்றம் என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு வழக்குமே நம்ம தொடர முடியாது. ஸோ இவை வந்து சட்டத்தால் கட்டாயப்படுத்த முடியாதவை என்றாலும் நாட்டோட ஆட்சியில் இவை வந்து ரொம்ப அடிப்படையானவை அப்படின்னும் சட்டங்களை ஏற்றும் போது இவற்றை பின்பற்றுவது வந்து அரசின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 37 வந்து நம்மளுக்கு வழிவகை செய்கிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அதனுடைய உள்ளடக்கத்தின் அடிப்படையில் வந்து சமதர்மம், காந்தியர் கொள்கைகள் மற்றும் தாராளமய அறிவுசார் கொள்கைகள் என்று வகைப்படுத்தப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரிவு 40, 44, 45, 51 இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைக்கு இடையே உள்ள முக்கியமான ஒரு பிரிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4th கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? எது வந்து தவறான கூற்று அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், அதாவது கீழே இருக்கிறதுல எது வந்து ராங், தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிடோரி பவர்ஸ் ஆர் வெஸ்டட் இன் த யூனியன் பார்லிமெண்ட். அதாவது இங்கே அதிகாரங்கள்னா எஞ்சிய அதிகாரங்கள், ரெசிடோரினா அதுதான் மீனிங்கு. ஸோ எஞ்சிய அதிகாரங்கள் வந்து மத்திய நாடாளுமன்றத்தில் அவங்கக்கிட்ட இருக்குது. ரெண்டாவது, த கவர்னர் கேன் ரிசர்வ் சர்டன் பில்ஸ் ஃபார் த பிரசிடென்ட்ஸ் கன்சிடரேஷன். அதாவது ஆளுநர் சில மசோதாக்களை வந்து குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக நிறுத்தி வைக்கலாம். அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸ் ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் ஆன் டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ். மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரங்கள தனி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது மூணாவது. ஃபோர்த் என்ன அப்படின்னா போத் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் கேன் லெஜிஸ்லேட் ஆன் மேட்டர்ஸ் இன் த கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய மற்றும் மாநிலங்கள் ரெண்டுமே வந்து பொதுப்பட்டியலில் உள்ள விஷயங்கள் சட்டம் வந்து இயற்ற முடியும். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு அதிகாரங்கள், எஞ்சிய அதிகாரங்கள் வந்து மத்திய நாடாளுமன்றத்தை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மத்திய பட்டியலை வந்து குறிக்கிறது. இது இந்திய அரசியல் அமைப்புடைய 7வது அட்டவணையின்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எஞ்சிய அதிகாரங்கள் என்ன அப்படின்னா ரயில்வே, வெளியுறவு, இந்த துறைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த எஞ்சிய அந்த துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு மட்டுமே இருக்குது. அப்போ வந்து இது சரி. இப்போ இது சரி அப்படிங்கும்போது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இது கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆளுநர் வந்து சில மசோதாக்களை வந்து குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக ஒதுக்கி வைக்கலாம் அப்படிங்கிறது, நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது இந்திய அரசமைப்போட ஆர்டிகிள் 200. அதன்படி அந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலத்தோட ஆளுநர் வந்து பார்த்தோம்னா சில முக்கியமான மசோதாக்கள், உதாரணமாக வந்து மாநில உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை குறைக்கும் ஒரு சில மசோதாக்கள், அந்த மசோதாக்களை வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக ஒதுக்கி வைக்க முடியும், நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சட்டத்திலேயே ஆர்டிகல் 200ல் இருக்குது. அப்போ இதுவும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அப்போ இது சரியான விடை இல்லை. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரங்களை தனி அதிகாரம் இருக்குதா? இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு என்ன பண்ண முடியும்? வெளிநாட்டு விவகாரங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எந்த ஒரு பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தாமல் வெளிநாட்டுக்கு தனியாக அவங்க ஏதாவது பண்ண முடியுமானா முடியாது. வெளிநாட்டு விவகாரங்கள் அப்படிங்கும்போது இந்தியா அப்படிங்கிற ஒரு இந்தியன் கண்ட்ரி மூலியமாக தான் நம்ம மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு விவகாரங்கள் மத்திய பட்டியல், யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இவற்றில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மத்திய நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. மாநில விவகாரங்களில் சட்டம் இயற்றும் அந்த அதிகாரம் மாநிலங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இல்லை. மாநில பாதுகாப்பாகட்டும், வெளிநாட்டு விவகாரங்கள். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்னா சி தான் சரியான விடை. சரி, அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். டி என்ன அப்படின்னா மத்திய மற்றும் மாநிலங்கள் ரெண்டுமே பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பொதுப்பட்டியலை குறிக்கிறது. பொதுப்பட்டியலானது கன்கரண்ட் லிஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, திருமணம், குற்றவியல் சட்டம் இந்த மாதிரி துறைகளில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் சட்டம் இயற்ற முடியும். இருந்தாலும் இரு அரசுகளும் இயற்றும் சட்டங்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா வேணால் மத்திய அரசின் சட்டம் தான் செல்லுபடி ஆகும். அப்போ சட்டம் இயற்ற முடியும். அப்போ இதுவும் வந்து சரியான வந்து ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. நம்மளுக்கு கொஸ்டின் எது தவறான ஸ்டேட்மெண்ட், அதுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ சி தான் வந்து சரியான விடை. 5th என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசர்ஷன் என்னன்னா த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் த பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம் உள்ளது. இதுதான் அசர்ஷன். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா திஸ் என்ஷூர்ஸ் தட் லாஸ்
இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி ஸ்ட்ரக் டவுன். அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் ரத்து செய்யப்படுவதை இது உறுதி செய்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்றும் காரணமும் என்ன சரியாக நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மறு ஆய்வு செய்யும் அதிகாரம், ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னா, ஒரு நாட்டோட நீதிமன்றம் வந்து நீதிமன்றங்கள் மற்றும் சட்டம் இயற்றும் மன்றம், அதாவது பாராளுமன்றம், சட்டமன்றங்கள் தான் வந்து சட்டம் இயற்ற மன்றங்கள் நம்ம சொல்லலாம். இந்த நீதிமன்றங்களும் இந்த சட்டம் இயற்றும் மன்றங்களும் வந்து இயற்றும் சட்டங்கள் அல்லது நிர்வாக அமைப்புகளுடைய உத்தரவுகள் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அமைப்புடைய நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய விதிகளுக்கு உட்பட்டதா அப்படிங்கிற ஆராய்ந்து அவை வந்து அரசியலமைப்புக்கு முரணானதாக இருந்தால் அவற்றை வந்து செல்லாது அப்படிங்கிற அறிவிக்கின்ற அதிகாரம் தான் இந்த மறு ஆய்வு செய்யும் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற அதிகாரமாகும். ஸோ இது வந்து அரசியலமைப்புடைய பாதுகாவலனாக வந்து செயல்படுகிறதை வந்து குறிக்கிறது. நம்ம இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கின்ற மிக முக்கியமான அதிகாரங்களில் ஒன்று தான் இந்த நீதித்துறையை மறு ஆய்வு செய்யும் அதிகாரம். ஸோ நம்ம இந்திய நீதித்துறைக்கு இந்த அதிகாரம் உண்டு, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற அதிகாரம் உண்டு. அதனால் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலனாக நீதிமன்றத்தை இந்த அதிகாரம் நிலைநிறுத்துகிறது. ஸோ அப்போ போடக்கூடிய அந்த உத்தரவுகள், நிர்வாக அமைப்புகள் இது வந்து ஆராய்ச்சி செய்து அது வந்து அரசியலமைப்பின் விதிகளுக்கு உட்பட்டதா என்பதை ஆராய்ந்து செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டு? உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. இந்த அதிகாரம் நேரடியாக அரசியலமைப்பில் வரையறுக்கப்படாவிட்டாலும் ஷரத்து 13 மற்றும் ஷரத்து 32 இந்த பிரிவுகள் மூலம் வந்து இது உறுதி செய்யப்படுகிறது. அதாவது ஆர்டிகல் 13 அண்ட் ஆர்டிகல் 32 வந்து இதை வந்து உறுதி செய்கிறது. அப்போ ஆப்ஷன், அதாவது கூற்று ஏ வந்து சரி. காரணம் என்ன அது நம்ம பார்க்கும்போது அடிப்படை உரிமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 தான் இந்த அடிப்படை உரிமைகள் இருக்குது. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, இதுதான் வந்து அடிப்படை உரிமைகள் போன்ற உரிமைகள் தான் அடிப்படை உரிமைகள்னு சொல்லப்படுது. இது குடிமக்களுடைய அடிப்படை சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்குது. அதாவது பாராளுமன்றம் அல்லது மாநில அரசுகள் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றும் பொழுது அது மக்களோட அடிப்படை உரிமைகளை மீறினால், நம்ம சொன்னோம், ஒரு சட்டத்தை ஏற்றும் போது அது வந்து சட்டத்துக்கு புறமானதாக இருந்தால், அதாவது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறினால் அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய மறு ஆய்வு அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 19 அதை வந்து மீறினால் அந்த சட்டத்தை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் வந்து நீதிமன்றத்திற்கு உள்ளது. எனவே அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டங்கள் ரத்து செய்யப்படுவது இது உறுதி செய்கிறது அப்படிங்கிறதும் வந்து காரணம் வந்து சரி. அப்போ ஏ தான் சரியான விடை. ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே உண்மை, மேலும் ஆர் அப்படிங்கிறது சரியான விளக்கம், ஏவுக்கான சரியான விளக்கம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்தது 6th question. Which one of the following was the first constitutional amendment for women's reservation in panchayats? அதாவது பெண்களுக்கு பஞ்சாயத்துகளில் இடஒதுக்கீடு வழங்கிய முதல் அரசியல் திருத்த சட்டம் எது? என்ன கேட்டிருக்காங்க? பெண்களுக்கு பஞ்சாயத்துகளில் இடஒதுக்கீடு வழங்கிய முதல் அரசியல் திருத்த சட்டம், அமெண்ட்மெண்ட் சட்டம் எது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 61st அமெண்ட்மெண்ட் 61வது திருத்தம், 73rd அமெண்ட்மெண்ட் 73வது திருத்தம், 86th அமெண்ட்மெண்ட் 86வது திருத்தம், 97th அமெண்ட்மெண்ட் 97வது திருத்தம் அப்படின்னு நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கும். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பி, அதுதான் சரியான விடை. 73rd அமெண்ட்மெண்ட் 73வது. ஸோ இந்த 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், இது வந்து சட்டம் கிடையாது, திருத்த சட்டம். ஸோ ஏற்கனவே போட்ட சட்டம் திருத்தி எழுதின சட்டம். இது வந்து 1992ஆம் ஆண்டு பெண்களுக்கு பஞ்சாயத்துகளில் இடஒதுக்கீடு வழங்கிய முதல் இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம். இந்த சட்டம் வந்து கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, அதாவது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தை வந்து வழங்கியது. இது இந்திய அரசியலமைப்பில் ஒரு புதிய பகுதி, அதாவது 11வது 9வது மற்றும் 11வது 9வது பகுதி மற்றும் 11வது அட்டவணையும் வந்து சேர்த்து இது போடப்பட்டது. இதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சட்டம் வந்து கிராமப்புறங்களில் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை வந்து நிறுவியது மற்றும் கிராம சபை அளவில் உள்ள கிராம சபையானது பஞ்சாயத்து அமைப்பின் அடிப்படை அழகாக வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இந்த சட்டம் தான் பெண்களுக்கு கிராம பஞ்சாயத்து, வட்டார பஞ்சாயத்து மற்றும் மாவட்ட பஞ்சாயத்து என அனைத்து நிலைகளிலும் குறைந்தபட்சம் 1/3 ஸோ வந்து 1/3 வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியது, இடங்களை வந்து ஒதுக்கியது. இந்த இட ஒதுக்கீடுகளை வந்து தலைவர்கள் பதவிகளுக்கும் பொருந்தும் மற்றும் இது விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீடும் இதில் வழங்கப்பட்டது. ஸோ இந்த பதவிக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது
ஒவ்வொரு பஞ்சாயத்து அமைப்பின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று நிர்ணயிக்கப்படும். ஸோ இதோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இது இருந்தது. ஸோ சரியான விடை வந்து 73வது சட்ட திருத்தம். 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா, which fundamental right cannot be suspended even during an emergency? அதாவது அவசர நிலையின் போதும் எந்த அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்க முடியாது. ஸோ இங்கே என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இது ஆர்டிகல் 19, பேச்சு சுதந்திரத்துக்கான உரிமை. ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, எமர்ஜென்சி டைமில் கூட, அதாவது அவசர நிலையின் போது கூட எந்த அடிப்படை உரிமை, எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து நம்ம தடை பண்ண முடியாது, நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதற்கான சரியான விடை என்னென்னா பி, அதுதான் வந்து சரியான விடை. அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை. ஸோ உச்சநீதிமன்றத்தோட பல வழக்குகளில் மிக விரிவாக இந்த 21 இந்த ஆர்டிகளை வந்து விளக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மனிதன் வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கான உரிமை, அதாவது இதன் விளைவாக வெறும் உயிர் வாழ்வதை தாண்டி மனிதன் வந்து கண்ணியத்தோடு வாழ்வதற்கான பல உரிமைகளை வந்து இது உள்ளடக்கியுள்ளது. ஸோ என்னதான் எமர்ஜென்சி ஆக்ட் போட்டாலும் கூட இதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. இந்த விதி 21 கீழே வந்து என்ன முக்கியமான உரிமைகள் இருக்குது அப்படின்னா, கண்ணியத்துடன் வாழும் உரிமை, சுத்தமான சுற்றுச்சூழல், நீர் மற்றும் காற்றுக்கான உரிமை, வாழ்வார ஆதாரத்திற்கான உரிமை, சுகாதாரத்திற்கான உரிமை, தங்கும் இடத்திற்கான உரிமை, தனி உரிமைக்கான உரிமை, அதாவது ரைட் டு பிரைவசி, விரிவான ஒரு விசாரணைக்கான உரிமை, இலவச சட்ட உதவிக்கான உரிமை, தூங்குவதற்கான உரிமை, கௌரவமான இறப்பிற்கான உரிமை. இந்த மாதிரி பல உரிமைகளை வந்து இது கொண்டுள்ளது. ஸோ இது வந்து தனி நபரின் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி தவிர எந்த ஒரு நபரோட வாழ்க்கையுமே அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடாது என்று இது வந்து கூறுகிறது. அப்போ சரியான விடை வந்து ஆர்டிகல் 21, வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்துக்கான உரிமை தான் வந்து அவசர நிலையின் போதும் கூட இந்த அடிப்படை உரிமையை வந்து நிறுத்தி வைக்க முடியாது. 8th கொஸ்டின் என்ன அப்படின்னா, The Transgender Persons Protection of Rights Act 2019 guarantees which of the following? அதாவது திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு 2019 வந்து பின்வருவனவற்றில் எதற்கு உத்தரவாதம் வந்து அளிக்கிறது? ரைட் டு செல்ஃப் பெர்சீவ்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி, அதாவது பாலின அடையாளத்தை சுயமாக உணரும் உரிமை. ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன், அரசு வேலைகள் மற்றும் கல்வியில் இடஒதுக்கீடு. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன், வேலைவாய்ப்பு, சுகாதாரம் மற்றும் கல்வியில் பாகுபாட்டு தடை செய்தல். ரைட்ஸ் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ், தேர்தலில் போட்டியிடும் உரிமை. ஸோ இதில் வந்து இந்த பின்வரும்வற்றில் எதுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கிறது? பின்வரும் இந்த உரிமைகளில் எதுக்கு கேரண்டி வந்து கொடுக்குது? இந்த திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டமான 2019 போடப்பட்டது எதுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சி, அதுதான் வந்து சரியான விடை. அதாவது 1 மற்றும் 3 என்ன, பாலின அடையாளத்தை சுயமாக உணரும் உரிமையும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதாரம் மற்றும் கல்வியில் பாகுபாட்டை தடை செய்தல், அதை தடை செய்யக்கூடாது. அவங்களுக்கு வேலைவாய்ப்பு, சுகாதாரம், கல்வி இதெல்லாம் தடை செய்யக்கூடாது, பாகுபாடும் காட்டக்கூடாது. அதுக்கான உரிமையும் வந்து உரிமைக்கும் இந்த சட்டம் வந்து உத்தரவாதம் வந்து அளிக்கிறது. ஸோ இதற்கான மேலும் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தங்கள் பாலினத்தை அடையாளத்தை தாங்களே தீர்மானிக்கும் உரிமை அங்கீகரிக்கிறது அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஒரு மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை ஆதாரமும் தேவையில்லை. ஒரு திருநங்கை வந்து தனக்குள்ளாக உணரும் அந்த பாலின அடையாளத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பித்து அந்த திருநங்கைக்கான அடையாள சான்றிதழை பெற்றுக்கலாம். ஸோ அந்த உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது. அடுத்தது இந்த சட்டம் வந்து திருநங்கைகள் மீதான எந்தவித பாகுபாட்டையும் தடை செய்கிறது. குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், பொது இடங்கள் பயன்படுத்துதல், ஒரு குடியிருப்பை வந்து குத்தகைக்கு எடுத்தல், அரசு பதவிகளை வகித்தல், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் அவர்களுக்கு எதிராக நடக்கும் பாகுபாட்டை வந்து தடை செய்கிறது. ஸோ அதுதான் வந்து இதற்கான சரியான விடை 1 மற்றும் 3. 9th கொஸ்டின் என்னன்னா, which high court has jurisdiction over 2 states? ஸோ 2 மாநிலங்களின் மீது அதிகார வரம்பை கொண்ட உயர் நீதிமன்றம். எந்த ஹைகோர்ட்டுக்கு 2 ஸ்டேட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது? அதாவது 2 மாநிலங்கள் மீது அதிகார வரம்பை கொண்ட உயர் நீதிமன்றம் எது? இதுதான் வந்து கேள்வி. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். ஸோ இதில் மற்ற இடங்களுக்கான உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்டேட்டுக்கான உயர்நீதிமன்றம் மட்டும்தான் இருக்குது. இந்த பஞ்சாப், ஹரியானா இதுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ இந்த பஞ்சாப் மற்றும் ஹரியானா 2 மாநிலங்களுக்கும்
சண்டிகர் யூனியன் பிரதேசத்திற்கும் ஒரே உயர் நீதிமன்றமாக செயல்படுகிறது. இது நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு இரு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசத்திற்கும் பொதுவானதாக இருக்கு. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 214வது பிரிவின்படி இந்த பிரிவின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும். ஆனால் 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் அதற்கு கீழ் பார்த்தோம்னா ஒரு உயர் நீதிமன்றம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவானதாக இருக்கலாம் அப்படின்னு 1956ஆம் ஆண்டு மாநில சீரமைப்பு சட்டத்தின்படி விதிகள் உருவாக்கப்பட்டது. இந்த விதியோட அடிப்படையில் தான் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. இதோட அதிகார வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீதிமன்றம் அதன் அதிகார வரம்புக்குட்பட்ட பகுதிகளான பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் இந்த யூனியன் பிரதேசம் ஆகியவற்றின் அனைத்து சிவில் மற்றும் கிரிமினல் மற்றும் அரசியல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. இதன் கீழ் வரும் மாவட்ட நீதிமன்றங்கள், கீழ்நிலை நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் இதன் ஆகியவற்றின் மேல்முறையீடுகளையும் அப்பீல்ஸ் அது எல்லாத்தையுமே இந்த நீதிமன்றம் விசாரிக்கும். இதோட வரலாற்று பின்னணி நம்ம பார்க்கும்போது சுதந்திரத்திற்கு பிறகு பஞ்சாப் மாநிலத்திற்கு, அதாவது அப்போதைய கிழக்கு பஞ்சாபாக இருந்தது. ஸோ அந்த சுதந்திரத்துக்கு பிறகு பஞ்சாப் மாநிலத்திற்கு சிம்லாவில் உயர்நீதிமன்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1966ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலம் பஞ்சாப்லேருந்து பிரிக்கப்படுது. அப்படி பிரிக்கப்பட்ட போது இந்த நீதிமன்றம் 2 மாநிலங்களுக்கும் பொதுவான நீதிமன்றமாக மாற்றப்பட்டது. ஸோ அப்போதிலிருந்து இதன் பெயர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் என்றே அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த நீதிமன்றம் 2 மாநிலங்களுக்கும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கும் பொதுவானதாக செயல்படுவதால் நீதி நிர்வாகத்தில் ஒற்றுமை மற்றும் சீரான தன்மை இங்கே பாதுகாக்கப்படுகிறது. அடுத்தது 10th question. 10th question என்ன அப்படின்னா, The Constitution balances fundamental rights and directive principles. Which of the following cases best reflect this balance? அதாவது இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் சமநிலைப்படுத்துகிறது. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பானது அடிப்படை உரிமைகளையும் மற்றும் வழிகாட்டுதல் கொள்கைகளையும் என்ன பண்ணுது, சமநிலைப்படுத்துது. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய கேசஸ் நடந்துச்சு. ஸோ பின்வரும் வழக்குகளில் இந்த சமநிலையை எந்த கேஸ் சிறப்பாக பிரதிபலிக்குது, அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி, இதுதான் சரியான விடை. மினர்வா மில்ஸ் வர்சஸ் இந்திய ஒன்றியம் அந்த கேஸ், இது 1980 நடைபெற்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட கேஸு. ஸோ அதுதான் சரியான விடை. மினர்வா மில்ஸ் வர்சஸ் இந்திய ஒன்றியம் அந்த கேஸ் தான். ஸோ தீர்ப்பு என்னவோ 1980 தான் வந்தது. ஆனால் இதற்கான நம்ம விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வரலாற்றில் முன்னோக்கி போகணும். அதாவது 1976 அந்த ஆண்டில் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு இருந்தது. இந்த அரசு பார்த்திங்கன்னா 42வது அரசியல் சட்ட திருத்தம் அதை கொண்டு வந்தது. அது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை இது கொண்டு வந்தது இந்திரா காந்தி தலைமையிலான அரசு. இந்த சட்டம் பார்த்திங்கன்னா இந்த திருத்த சட்டமானது பல கடுமையான மாற்றங்களை கொண்டு வந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதோட பிரிவு 4 மற்றும் 55 ஆகிய பின்வரும் முக்கிய விதிகளை கொண்டிருந்தது. அதாவது பிரிவு 4 கீழே ஷரத்து 31C அதனை திருத்தி அனைத்து வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் அமல்படுத்தும் எந்த ஒரு சட்டமும் அடிப்படை உரிமைகளுக்கு மேலானதாக இருக்கும் என்று கூறியது. அதாவது எந்த வழிகாட்டு நெறிமுறையாக இருந்தாலும் அதை அமல்படுத்தும் எந்த ஒரு சட்டமும், அதாவது எந்த வழிகாட்டு நெறிமுறையும் அடிப்படை உரிமைகளுக்கு மேலானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. இதன் மூலம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளை விட, பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட உயர்ந்த நிலை, இதை விட அது பெருசு அப்படிங்கிற மாதிரி நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ பிரிவு 55 அப்படின்னு பார்க்கும்போது இது பிரிவு 4 ஏற்படுத்தப்பட்டது. அந்த பிரிவு 4 என்ன சொன்னாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க அந்த திருத்தத்தில். இன்னொரு திருத்தம் பிரிவு 55. இது பாராளுமன்றத்துக்கு, அதாவது பார்லிமெண்ட், இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரசியலமைப்பை திருத்துவதற்கான அதிகாரத்தையே அளிக்குது. அந்த அதிகாரத்துக்கு வரம்புகள் இல்லை என்று கூறியது. வரம்பே இல்லை, அவ்வளோ அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இது பாராளுமன்றத்திற்கு ரைட்ஸ் அதிகமாக கொடுக்குது. மேலும் பாராளுமன்றத்தால் செய்யப்படும் எந்த ஒரு திருத்தத்தையும் நீதிமன்றங்கள் ஆய்வு செய்ய முடியாது, ரிவ்யூ செய்ய, ஜுடிஷியல் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதை நீதிமன்றங்கள் ஆய்வு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ பாராளுமன்றத்திற்கு நீதிமன்றத்தை விட அதிக அதிகாரங்கள் கொடுத்த மாதிரி இந்த திருத்தம் இருந்தது. ஸோ இதை எதிர்த்து இந்த மினர்வா மில்ஸ் நிறுவனம் கேஸ் போடுறாங்க. ஸோ இந்த அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து பின்வரும் தீர்ப்பை வழங்குறாங்க.
என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பாராளுமன்றத்திற்கு அரசியலமைப்பை திருத்துவதற்கு வரம்பற்ற அதிகாரம் இல்லை என்றும் அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை மாற்றவோ அல்லது அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பை சொல்லிடுச்சு. இது வந்து YV சந்திரசூட் அவர் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இந்த அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இது ரெண்டுமே அரசியலமைப்பின் ஆணிவேர் அல்லது அடிப்படை தூண்கள் என்று தீர்ப்பை வந்து அளிக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு சமநிலை, அதாவது இணக்கம் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இதை விட அது பெரியது, இதை விட அது பெரியதுன்னு சொல்லிட்டு ரெண்டையும் நம்ம என்ன பண்ண முடியாது, போட்டி போடுவையாக இணக்கமான ஒன்றை தவிர போட்டு போடுபவை அல்ல அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. ஸோ இந்த தீர்ப்பின் மூலம் வந்து நீதிமன்றம் பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்தது. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பின் உன்னத தன்மையும் தனிநபர் உரிமைகள் மற்றும் சமூக நீதிக்கு இடையேயான சமநிலையும் வந்து இந்த கேஸ் வந்து நிலைநிறுத்தியது. ஸோ இது வந்து ரொம்ப அருமையான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த வகுப்பில் நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் அது வந்து 4th யூனிட்லேருந்து எந்த மாதிரி வினாக்கள் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.